சார், நீட் முறைகேட்டை கண்டித்தும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி விலக வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரிலிருந்து நாடாளுமன்றம் நோக்கி அமைதி வழியில் பேரணி போன மாணவர்கள் மீது டெல்லி காவல்துறை மிக கடுமையான தாக்குதலை வந்து நடத்திருந்தாங்க. அதை கண்டித்து சென்னையில் 6வது நாளாக பால இல்லத்தில் போராட்டம் நடைபெற்று இருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த போராட்டத்தை? இது வந்து தமிழ்நாட்டோட ஒரு வாய்ஸ் வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. முழுமையாக இல்லைனா கூட நம்ம வந்து கேட்குறது முழுமையான நீட் ரத்து இல்லையா, பேன் நீட். இருந்தாலும் ஒரு முதல் ஸ்டெப்பாக இந்தியா முழுக்க வந்து ஒரு வாய்ஸாக மாறி இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப அஹெடாக இது நீட்டுங்கிறதுல வந்து என்ன மாதிரி நீட்டுங்கிறதே ஒரு ஸ்கேமு. நீட்டுங்க மாதிரியான ஒரு ஸ்கேமை அடிப்படையாக வச்சு ஒரு எக்ஸாம் எழுதும் போது அதில் என்னென்ன மாதிரியான ஸ்கேம்ஸ் எல்லாம் உருவாக முடியுங்கிறத நம்ம முன்னாடியே நம்ம வந்து யூகிச்சிட்டோம், இப்போ ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். ஆனால் அது இன்றைக்கி தான் ஆக்சுவலாக நடக்க ஆரம்பிக்குது. லீக்ஸ் நடக்குது, ப்ராக்சிஸ் நடக்குது. நீட் ப்ரிப்பேரிங் சென்டர்ஸ் வந்து நீங்கள் ராஜஸ்தான் மாதிரியான கோட்டா மாதிரியான இடங்களில் வந்து பயங்கரமான ஒரு அப்யூசிவான ஒரு சென்டர்ஸாக மாறுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இல்லையா. இது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமான ஒரு போராட்டமாக மாறி இருக்கு. அது வந்து அடுத்த கட்டத்துக்கு இதை நம்ம கொண்டு போகணும்னா நம்ம இங்கிருந்து இதுக்கு ஒரு புஷை கொடுக்கணுங்கிறதா நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டமாக நான் பார்க்குறேன். குறிப்பாக டெல்லியில் நடைபெறுகின்ற அந்த போராட்டம் அப்படிங்கிறது உயர் நடுத்தர வர்க்கத்தையே வந்து அசைச்சு பார்த்துருக்கிற ஒரு போராட்டம். இதற்கு தான் மோடி பயப்படுறாரு அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஏனென்றால் இந்த உயர் நடுத்தர வர்க்கம் இருக்கு இல்லையா, அவங்க தான் இது வரைக்கும் மோடி அரசுக்கு ஒரு பேக் போனாக இருந்தவங்க. அம்பானி, அதானி, இந்த கார்பரேட் கும்பல் ஆதரவாக இருந்தாலும் கூட பேக் போனாக இருந்தவங்க அவங்க தான். இப்போ அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக எதிர்கள் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு விளைவாகத்தான் இந்த போராட்டம். இது சிஜேஐ, அதாவது இந்திய நாட்டின் தலைமை நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி இருக்காருல்ல, அவரை பற்றி யாரும் விமர்சனம் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் அவர் ஒரு விமர்சனம் செய்கிறார். வேலையில்லாத இளைஞர்கள்லாம் கரப்பாம்பூச்சி போல இருக்காங்க. அதன் பெயர்லேயே ஒரு கட்சி தோற்றுவிக்கப்பட்டு முதல் போராட்டமாக இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை அவங்க தொடங்குறாங்க. அவர்கள் வைக்கிற கோரிக்கை நீட்டை ஒழிக்கணுங்கிறது கிடையாது. முதல் முறையாக தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலக்கணும் அப்படிங்கிறதான். அதற்கு எத்தனை நாட்கள், 20 நாட்களுக்கு மேலாக அவர்கள் யோசிக்கும் போதே தெரியுது அவர்கள் மிகப்பெரிய பிஜேபிங்கிறது ஒரு பாசிஸ்ட் கும்பல் அப்படிங்கிறது தெரியுது. அந்த குறிப்பாக ஒரு 5 நாட்களுக்கு முன்பு அந்த மாணவர்கள் மீது வீசப்பட்ட குண்டு வந்து கண்ணீர் புகை கொண்டும், 2வது பெல்லட் குண்டு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பெல்லட் குண்டு வேற எங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பாலஸ்தீனத்தில் போராடுகின்ற மக்கள் மீது இந்த பெல்லட் குண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈழத்தில் போராடிய தமிழ் மக்கள் மீது சிங்கள ராணுவம் பெல்லட் குண்டு யூஸ் பண்ணியிருக்கு. வேற எங்கேயும் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டதா தெரியல. அதற்கு பிறகு அந்த பெருமையை மோடி அரசு பெற்றிருக்குது. மாணவர்கள் மீது இந்த பெல்லட் குண்டு வீசிய அந்த பெருமை. இதற்கு எதிராகத்தான் இங்க தமிழ்நாட்டில் சிபிஐ தலைமை அலுவலகமான பால நிலையத்தில் இது நடக்குது. அதை பொறுத்த வரைக்கும் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் வந்து என்னோட வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் பலர் ஒரு இடத்துல குழுமி இருந்து தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு ஒரு ஜனநாயகபூர்வமாக இடம் கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் நம்முடைய ஆதரவை வந்து தெரிவிக்கணும். 2வது, இந்த போராட்டம் அப்படிங்கிறது வெறும் நீட்டுக்கு எதிர்ப்பு போராட்டம் மட்டுமல்ல, அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பல்வேறு மக்கள் பிரிவுகளுடைய கோரிக்கையெல்லாம் வெடிக்க காத்திருக்கு. அது வந்து வெடிகுண்டை போல ஒரு வந்து நெருப்பு பற்ற வைக்கணுங்கிறத விட அப்படி வந்து இந்த சிஜேபியினர் விடுத்த அழைப்புங்கிறது பற்றி கொள்ளுச்சு. அதனால இங்க உள்ள போனீங்கன்னா பாசிச எதிர்ப்பு பேசுவாங்க, ஏகாதிபதி எதிர்ப்பு பேசுவாங்க, எல்லா வகையான எதிர்ப்பையும் பேசக்கூடிய ஒரு தளமாக மாறி இருக்கு. எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது அதுல கலந்து கொள்ள பல பேருக்கு எங்களுக்கெல்லாம் நாங்களாம் கடைசி வரைக்கும் நின்று அடி வாங்கிட்டு வெளியே வந்தோம். எங்களுக்கெல்லாம் மாடு முன்ன ஜல்லிக்கட்டு மாடையே பார்த்ததில்லை. ஆனா ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் செய்தோம். அது ஜல்லிக்கட்டு மாட்டுக்கான போராட்டம் அல்ல, அது டெல்லியை அடக்குவதற்கான போராட்டம். அதை போல நீட் என்பது இந்த நீட்டுக்கான போராட்டம் மட்டும் கிடையாது, டெல்லியை அடக்குவதற்கான போராட்டம். இது சாராம்சத்தில் பாசிச எதிர்ப்பு ஒரு குணாம்சத்தை கொண்டிருப்பது என்பது மிகவும் சிறப்பான ஒரு இந்த போராட்டத்தோட ரொம்ப முக்கியம் என்னன்னா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து மொத்த மாணவர்களும் வந்து நிக்கிறாங்கல்ல. இதுல வேற எந்த நரேட்டிவ் வேணா இருக்கட்டும், அர்பன் எக்ஸல்ஸ் சொல்றது, ஆன்டி நேஷனல் சொல்றது, இல்ல இங்க திமுக விஜய்னு சொல்றது, ஆனா அதெல்லாம் மீறி நான் தொடர்ந்து டெய்லி வந்துகிட்டே இருக்கேன். மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் தான் இங்க வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து மட்டும் நம்ம இந்த வேறுபாடுகள், இந்த பொலிட்டிக்கல் நரேட்டிவ், சோசியல் மீடியா நரேட்டிவ் எல்லாத்தையும் மீறி எல்லாரும் இங்க வரணும். எல்லாரும் இங்க வந்து நிக்கிறது எதுக்குன்னா எஜுகேஷன், ஜாப்ஸ், இதுக்கப்புறம் மாணவர்களோட ஃபியூச்சர் என்ன, வேலைன்னு சொன்ன இடம் என்னாச்சு, படிப்பு என்னாச்சு, இந்த பெரும் நோக்கத்தோட நின்னோம்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இன்னொன்று மோடி முதல் முறையா பேசியிருக்காரு. அப்படின்னா இங்கேருந்து சின்னதா பேசுனது, காக்ரோச்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணது எல்லாம் முதல் முறையா மோடியை பேச வச்சிருக்கல.
இதுதான் இந்த பசங்களோட வெற்றி. இந்த நோக்கத்தோட இங்க நின்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எந்த கட்சியும் ஏதோ சார்பும் இல்லாம இளைஞர்கள் மொத்தமா கூடி வந்திருக்கோம். நான் பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர், பிரைமரி டீச்சர். ஸோ ஒரு பிரைமரி சில்ட்ரனே நம்ம அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எல்லாம் இப்போ இருக்கு. சின்ன தப்பு பண்ணாலும் லைட்டாக கூட தட்டக்கூடாது. ஆனால் அங்கே நம்ம நார்த் இந்தியன் பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்க, லத்தியில் நெயில்ஸ் வச்சு அடிக்கிறாங்கன்ற நியூஸ் நிறைய வருது. ஸோ எதுக்காக அப்படி பண்ணுறாங்க? ஒரு எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் சிஸ்டம் நம்ம நேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. நீட்ன்றது மெடிசனையும் சார்ந்திருக்கு, எஜுகேஷன் சிஸ்டமையும் சார்ந்திருக்கு. ஸோ இதில் கரெக்டாக பேன் நீட் அப்படின்னு நம்ம ரொம்ப நாளாக பேசிட்டு இருந்தோம். அட்லீஸ்ட் ஃபேர் நீட்டாவது இப்போ நம்ம கேட்குறோம். பேன் நீட் தான் நம்ம உண்மையான நிலைப்பாடு. இந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர்களோட ஒரு இப்போ வரைக்கும் நடந்த வரைக்கும் பார்த்தா இளைஞரோட வெற்றி தான். ஏன்னா மாநில அரசு, மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோரிக்கைகள்லாம் பதில் சொல்றதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கான முறைகேட்டுக்கான இது பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே மத்தியில் இருக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சரை ராஜினாமா பண்ற வரைக்கும் இந்த போராட்டம் ஓயாதுன்னு சொல்லி தான் இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இது இப்போ வரைக்குமே நம்மளுக்கு கிடைச்சது ஒரு வெற்றி தான். இந்த போராட்டம் இப்போ ஒரு வெற்றி பெற்று இருக்கு. இந்த போராட்டம் இது மிக தேவையான போராட்டம். நம்ம நாட்டிலே முதல்ல நீட்டை எதிர்த்த ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். தமிழ்நாடு எப்பவுமே வந்து நீட்டுக்கும் எதிராக தான். எதையுமே முன்புரிந்து கொள்ள மாநிலம். டீலிமிட்டேஷனாக இருந்தாலும், நீட்டு எதிர்ப்பாக இருந்தாலும், இடஒதுக்கீடாக இருந்தாலும் எல்லாத்தையும் முன்கூட்டியே புரிந்து கொள்ள திறமை இருக்க ஒரே மாநிலம் அதுதான். நீட்டு வந்து ஒரு முறைகேடான ஒரு தேர்வு. அது ஏழைகளுக்கு அது சாதகமாக இருக்கும், பணம் இல்லாதவனுக்கு சாதகமாக இருக்கணும். போய் அது 2-3 அட்டம்ப்ட் 4 அட்டம்ப்ட் பண்ணாதான் நீட் தேர்வு வந்து ஜெயிக்க முடியும். அதுக்கு ஒரு அட்டம்ப்ட்டுக்கும் நீங்கள் 2-3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். அது எல்லாராலையும் முடியாது. அது வந்து ஒரு பெரிய வசதி படைச்சவங்களால மட்டும்தான் முடியும். ஏற்கனவே பெரும்பாலும் வெற்றி பெறவங்க வந்து பெரும்பாலும் ஏற்கனவே 3-4 தடவை அட்டம் பண்ணவங்க, இல்லை ஒரு மருத்துவ கல்வி பின்புலத்திலேருந்து வரவங்க, இல்லை வசதியான பின்புலத்திலேருந்து வரவங்க தான் செய்கிறாங்க. அதனால் நீட்டு ஒழிக்கப்பட வேண்டியது. அது இது தேர்தல் மொத்தம் சீர்திருத்தம் பண்ணக்கூடாது. நீட்டை ஒழிக்கணும். நீட்டை ஒழிச்சு எல்லாம் +2ல வாங்குற மார்க்கை வச்சு எடுக்கணும். அது இந்தியா அளவுக்கு அவங்களால செய்ய முடியலனாலும் தமிழ்நாட்டு அளவுக்கு கண்டிப்பாக அதை அந்த விளக்க கொடுக்கும். டெல்லியில போராட்டம் தீவிரமடைந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல பிரதமர் மோடி அவர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. விரைவு நீதிமன்றம் வந்து அமைக்கப்படும், நீட் வினாத்தா கசிவுல வந்து சம்பந்தப்பட்டவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், அதுக்கான மசோதா கொண்டு வரப்படும்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டு பாக்குறீங்க? பார்த்தேன். அதான் இப்போ பயங்கர வைரலான வீடியோ. இன்ஸ்டாகிராம் வரலாற்றிலேயே இவ்வளோ மணி நேரத்தில் இவ்வளோ வியூஸ் போன வீடியோ அப்படின்லாம் வந்து அதையே வந்து ஒரு ப்ரொபகண்டாவாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு ஃபவுண்டேஷன் சரியில்லை, ஃபவுண்டேஷனலாக வந்து அங்கே சிக்கல் இருக்குது, அதுவே வந்து ஒரு எக்ஸ்க்ளூஷனரி இல்லைனா டிஸ்கிரிமினேட்டரி ப்ராக்டிஸாக இருக்குன்னா அதுக்கு மேலே நீங்கள் என்ன லேயரை வச்சு சிமெண்ட் போட்டு அடைச்சாலும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்கேம்ஸ் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீட்டை வந்து பேப்பர் லீக் மட்டும்தான் பிரச்சனை, நீட்டில் இருக்கிற இந்த முறைகேடுகள் மட்டும்தான் பிரச்சனைன்னு நினைக்கிற ஆடியன்ஸுக்கான ஒரு ரிப்ளை. அது தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் அதை தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அதை கேட்கல பிரதமர்கிட்ட. தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் பிரதமர்கிட்ட கேட்கறது நீட் இஸ் ஆன்டி சோஷியல் ஜஸ்டிஸ், நீட் எங்களை வெளியில தள்ளுது, ஒரு ஒரு பகுஜன் மக்களை வந்து மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளேயே நுழைவிடாம தடுக்கிறதுக்கான ஒரு நவீனத்துவ ஒரு டூலா மாறி நிற்கிது அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களோட போராட்டம். நீங்க வட இந்தியாவில் நடக்கிற போராட்டத்துக்கு வந்து அந்த ஃபேர் நீட்டுக்கு வேணா அது பதிலாக இருக்கலாம். தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டத்துக்கு அது பதில் கிடையாது. எனக்கு இது தீர்வே கிடையாது. இது வந்து அவரால் எந்த இடத்துக்கு அவர் போயிட்டாருன்னா வேற வழி இல்லை. நான் இன்னைக்கு பேசலைன்னா நாளைக்கு நானே இந்த ஊரை விட்டு போற நிலைமைக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் சொல்றாரு. ஏன் அப்போ தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண சொல்ல வேண்டியது? கொஞ்சமாவது நீத்து போயிருக்கும்ல இந்த போராட்டம். அப்போ அவங்களுக்கு ஏன் அதை பண்ணாமல் இருக்காங்கன்னா, ஒருத்தர் விலகிட்டா அப்புறம் பெட்ரோல் பிரச்சனை, எத்தனால் பிரச்சனை இல்லை அந்த மினிஸ்டர் போங்க, ரோடு பிரச்சனை இல்லை இந்த மினிஸ்டர் போங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால மோடி வந்து ஓரளவுக்கு ஒரு கன்செஷன் கொடுக்குறாரு. ஆனா உடனே காக்ரோச் ஜனதா பார்ட்டியிலேருந்து அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அவர் ரிசைன் பண்றது நல்லது, அவர் ரிசைன் பண்ணலன்னா நீங்களே ரிசைன் பண்ற அளவுக்கு நாங்க போயிடுவோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் நம்ம பார்க்கணும். இது வந்து இதை டைவர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் டிலே பண்ற டாக்டிக்ஸ் தான் இது அந்த முறைகேடெல்லாம் அது சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் எல்லாமே அவருக்கு சாதகமாக தான் இருக்கும். இது வந்து அந்த வீரியம் குறைஞ்சு போயிடும். அதை இது பண்ணா இது வரைக்கும்
வரைக்கும் 151 பேப்பர் இது மாதிரி லீக் ஆகிருக்காங்க. டிஃபென்ஸ் எக்ஸாமில், பேராமிலிட்ரி எக்ஸாமில், சிபிஎஸ்சியில், யூபிஎஸ்சியில், எல்லா இடத்துலையும் அது மாதிரி நீட்டும் இதாகுது. ஆனால் யாரையும் இது வரைக்கும் தண்டிச்ச மாதிரி தெரியல. இது வரைக்கும் இது வந்து டைவர்ட்டிங் டாக்டிக்ஸ் தான் இது. இப்போதைக்கு இந்த சிச்சுவேஷனை கன்சாலிடேட் பண்றதுக்காக அவர் அப்படி பண்றாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. பட் இத்தனை நாள் நடந்ததுக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி எடுத்தாங்க? அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி வேணும் இல்லையா? முதல்ல அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் பாஸ்ட்ல இருக்கிற வூண்டெல்லாம் ஹீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபியூச்சர்ல வரணும்னு நினைக்கிறேன். மோடி மிகவும் பயந்து போயிருக்கிறார். நமக்கு நைட்டு, அதாவது நாடாளுமன்றத்துக்கு மோடி வருவது கிடையாது, ஆனால் நாடாளுமன்ற நைட்டு நள்ளிரவுல வந்து அவர் வந்து வீடியோ வெளியிடுறாரு. இன்னைக்கு என்ன முக்கியமான செய்தின்னு பார்த்தோம்னா, மோடி ஆதரவு செய்தியில அவருடைய வீடியோ 30 கோடி பேர் பார்த்துருக்காங்க. இது என்ன சொல்ல வராரு? அது மட்டும் இல்லாமல் கேபினட் கூட்டத்தில் என்ன அவர் பேசுறாருன்னு சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாம் இருக்கிற எல்லா மினிஸ்டருமே கண்டிப்பாக எதை பயன்படுத்தணும்னா வந்து இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தணும்னு சொல்றதாக சொல்றாங்க. அப்போ மோடி என்ன செய்யறாருன்னா, நீட் எதிர்ப்பு போராட்டத்தை வெற்றியடைய வைக்கின்ற வேலையை அவர் செய்கிறாரு. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாரும் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துறத பிரச்சனை, நீட்டு முறைகேடுக்கு காரணமா தர்மேந்திர பிரதான பதவி விலக வைக்கணுங்கிறத பத்தி பேச வக்கில்லாம துப்பு இல்லாம எல்லா அமைச்சர்களும் நீங்க இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துங்கிற இதுல இருந்து அவர் மிக பய பீதியில இருக்கிறார். நான் மீண்டும் சொல்ல வரேன், நடுத்தர உயர் நடுத்தர வர்க்கம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் தான் அவர் 3 முறை வெற்றி பெறுவதற்கு பயனாக இருந்தார்கள். அவர் மணி அடிக்க சொன்னப்போ மணி அடிச்சாங்க, சொன்னதெல்லாம் கேட்டவர்கள். அவர்கள் மோடிக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் இனிமேல் மோடிக்கு ஆதரவாக திரும்புவதற்கு வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்து கொண்டார். அது மட்டுமல்லாமல், எங்கே சிஏஏ எதிர்ப்பு போராட்டத்தை சீர்குலைக்க மதக்கலவரத்தை ஏற்படுத்தினார்களோ அந்த பகுதியிலே இன்றைக்கு அதற்கு எதிரான ஒரு போராட்டம் இருக்கிறது. அது இயல்பாகவே சாதி எதிர்ப்பு, மத துவேஷ எதிர்ப்பு போராட்டமாக மாறுவதற்கான வாய்ப்பும், RSS, பிஜேபி, அம்பானி அதானி பாசிச கும்பலுக்கு எதிரான ஒரு போராட்டமாக மாறுவதற்கான வாய்ப்புகளையும் தன்னகத்தே கொண்டிருக்கிறது. அதுதான் மோடிக்கு பிரச்சனை. இப்போ நீட் எதிர்ப்பு தான் நிலைப்பாடு சொல்லக்கூடிய தாவேக அரசு நீட்டுக்கு எதிராக போராடக்கூடிய மாணவர்களை மிக கடுமையான ஒரு ஒடுக்குமுறை செலுத்துறாங்க. இன்னும் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறது இல்லை. பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே புகுந்து வந்து மாணவர்களை கைது நடவடிக்கையை செய்யறாங்க. எப்படி பாக்குறீங்க இப்போ தாவேக நிலைப்பாட்டை? தாவேகாவோட நிலைப்பாடு வந்து என்னன்னே புரியாத புதிராக இருக்குது. கேட்டால் வந்து நாங்களும் நீட்டுக்கு எதிரானவங்க தான், நாங்களும் வந்து நீட்டை ஒழிக்கணுங்கிறது தான் எங்களோட கட்சியோட கொள்கை, எங்கள் கொள்கை தலைவர்கள்லாம் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நடைமுறையில் அவங்க வந்து என்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்கிறாங்க அப்படின்னா, சைலண்ட்டாக இருக்காங்க. இல்லைனா வந்து அதுக்கு வாய்ஸ் கொடுக்குற மக்களையும் வந்து அதுக்கான ஸ்பேஸை கொடுக்காம அதை தடுக்கிறதுக்கான வேலைகளை பண்ணுறாங்க. ஒரு அரசாங்கம், ஒரு போலீஸ், இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் செயல்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும். ஆனால் எங்கே இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, ஆட்சியாளர்கள்ட்ட இருந்து ஒரு மெசேஜே வரமாட்டேங்குது. இப்போ இது வேற எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும், ஏன் திமுக கவர்மெண்ட்டாக இருந்தாலும், இப்போ ஒரு நடு ரோட்டில் வந்து எதர்ச்சியாக வந்து ஒரு போராட்டம் வெடிக்குது அப்படின்னா அந்த இடத்த கட்டுப்படுத்துறதுக்கோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதை அரசு தான் பண்ணுவாங்க. அதுதான் வந்து நடைமுறையாகவே இருக்குது, போலீஸ் நடைமுறையாகவே இருக்குது. ஆனால் அந்த தலைமை கிட்ட இருந்து, அரசியல் தலைமை கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும், நாங்கள் உங்க கூட இருக்கோம், நாங்கள் சட்ட போராட்டம் நடத்துகிறோம், நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம், அந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரியான பப்ளிக் ஸ்பேஸில் வந்து பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸை நாங்கள் கொடுக்குறோம், அங்கே போராடுங்க, அங்கே உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு நாங்கள் கொடுப்போம், நீட்டுங்கிறது ஒழிக்கப்படணும், அதுதான் எங்கள் கொள்கைன்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். அந்த வாய்ஸ் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து இப்போ சிக்கலாகவே இருக்குது இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அங்கேருந்து என்ன வருதுன்னா, 2 ட்வீட் வருது, அதில் கண்டிக்கிறோம்ங்கிற வார்த்தையே இல்லாமல் தவிர்க்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு ஏதோ 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியும், 2 பேரையும் நார்மலைஸ் பண்ணுற, அதாவது ஸ்டூடெண்ட்ஸையும் ஸ்டூடெண்ட் மேலே நடத்த ப்ரூட்டாலிட்டியும் 2யுமே நார்மலைஸ் பண்ணுற ஒரு ட்வீட் வருது. ஸோ இதெல்லாம் தான் வந்து சிக்கலாக இருக்குது. அதான் அரசியல் இல்லாத ஒரு தனி மனுஷனுக்கு ஓட்டு போட்டால் அவங்க சர்வாதிகாரியாக தான் இருப்பாங்க. ஏன்னா தன்னால தான் எல்லாம் முடியும், தன்னால தான் இந்த ஆட்சி அமைஞ்சது அப்படின்னு அவங்க சர்வாதிகாரமாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அதனால நம்ம தான் இதாக இருப்போம். அவர் வந்து முழுதும் என்னோட கணிப்பில் வந்து அவர் பாஜகவோட ஒரு அடிமையானவர் தான் அது. அதனால இது வந்து ஒரு டைவர்ட்டிங் டாக்டிக்ஸ் தான். இங்கே அவர் இது பண்ணுறது வந்து ஒரு டைவர்ட்டிங் டாக்டிக்ஸ் தான். ஒரு கலைஞர் சொல்லியிருக்கிறாரு, வாயில் எலும்பு வைத்திருப்பவர்களால் பேச முடியாது, குறைக்க முடியாதுங்கிற மாதிரி. இவர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி அவங்க தான் பரிசீலிக்கணும். இந்த தாவேக அரசுங்கிறது எப்படிப்பட்ட அரசு அப்படிங்கிறது வந்து ஒரு 2-3 வருடங்கள் கழித்து அம்பலமாக நான் நினச்சிருந்தேன். ஆனால் யதார்த்தம் என்பது 50 நாட்கள்லேயே அம்பலமாக நிற்குதுன்னு பார்க்குறோம்.
இப்போ என்ன பண்ணியிருக்கலாம், உண்மையான இவர் ஜனநாயகம் கூட ஜனநாயகம் கொடுக்கக்கூடிய நபராக இருந்தால் இங்கே பாலநிலம் அவர்களுடைய கூட்டணி கட்சியுடைய அலுவலகம் நேராக வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம், இல்லை அமைதியான முறையில் போராட்டம் பண்ணுங்கன்னு மெரினாவை திறந்து விட்டுருக்கலாம். உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை? ஆக ஜனநாயகம் என்பது வாயை மூடிக்கொண்டிருப்பதல்ல, ஜனநாயகம் வாயை மூடிக்கொண்டிருப்பதல்ல, இது டிசன்ட்டுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சிறுபான்மை கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது, அதை பற்றி அவர்கள் பேசவில்லை. குறிப்பாக அந்த ஜனநாயகன்கிற படத்தை 23ஆம் தேதி வந்து ரிலீஸ் செய்யறாங்க. அன்னைக்கு என்ன நாள்? மாஞ்சோலையில வந்து படுகொலை செய்யப்பட்ட நாள், அன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க. இரண்டாவது, இந்த போராட்டம் மிக தீவிரமாக இருக்கும் பொழுது நீங்க ஏன் அந்த படத்தை வந்து வெளியிடுறீங்க அப்படின்னா இதை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் வேற வழி இல்லை. எத்தனையோ படங்கள் நாளைக்கு வருது ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்ல மாத்தி வைக்கலாம்ல. உங்கள் தனிப்பட்ட தேவைக்காக நீங்க வந்து தேர்தலில் வெற்றி பெறுங்கிறதுக்காக படத்தோட வெளியிட தள்ளி வச்சீங்கல்ல, ஏன் இந்த நீட் எதிர்ப்பு போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உங்கள் படத்தை நீங்கள் தள்ளி வைக்கவில்லை? ஆக இவர் யார் என்பது அவர்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் முன்னாடியே இன்னைக்கு அம்பலமாகி போயினது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பலருமே வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களா இருப்பாங்க. அவர்கள் இன்னைக்கு விஜயோட முகத்திலேயே கிழிச்சிட்டு இருக்காங்க. சொல்ல பாத்தீங்கன்னா மாநில அரசை கண்டிச்சு நம்மளுக்கு எந்த ஒரு போராட்டமும் எதுவுமே நடந்தது. ஆனா வந்து மத்திய அரசை கண்டிக்கிற போராட்டத்துக்கு மாநில அரசு வந்து இந்த அடக்குமுறை எல்லாம் பண்றதுன்றப்ப பாத்தீங்கன்னா பிஜேபியோட கைகூலின்னு தாவேக்கான ஆரம்பத்தையே சொன்னது இப்போ உண்மையா இருக்குமோன்னு சொல்லி மக்கள் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சிஎம் எதுவுமே திறக்கல. எனக்கு தெரிஞ்சு அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. அமைச்சர் என்ன சொல்றாருன்னா அமைதி வழியில போராட்டம் பண்ணா நாங்க இது அலோவ் பண்ணுவோன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 இடம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில போராட்டம் பண்றதுக்கான இடம் வந்து பார்த்தா ராஜரத்னம் ஸ்டேடியம் வெளியிலையும் நம்ம எல்ஜி ரோடு இருக்கும், லாங்ஸ் கார்டன் ரோடு, எக்மோர் ரமடா கேட்டியும், அந்த 2 இடத்துலயும் போராட்டம் பண்ண இளைஞர்களை குண்டுக்கட்டா கைது பண்ணி இது பண்ணிருக்கு மாநில அரசு. அது வந்து வன்மையா கண்டிக்க வேண்டிய விஷயம் தான். அதுக்கான பதில் இன்னும் யாருமே கொடுக்கல. எந்த அமைச்சரவையும் கொடுக்கல, முதலமைச்சரும் கொடுக்கல. அதுக்கான பதில் அவங்க கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். அதோட இதுவும் இந்த போராட்டத்துல வெளிப்படும். இந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா சார், என்னுடைய நிலைப்பாடு வந்து எதுக்குமே சார்ந்து இல்லாம இருக்கும். நான் வந்து ஒரு கட்சியை வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த டைம்ல அந்த கட்சியை வந்து விமர்சனம் பண்ண வேண்டிய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கட்சியுமே நம்ம கூட சேர்ந்து போராடுற காலகட்டம் இப்போ நம்மளுக்கு முக்கியமானது. இப்போ வந்து நம்ம ஒரு கட்சியை மட்டும் நம்ம விமர்சனம் பண்ணோம்னா அவங்களுடைய சப்போர்ட் நம்மளுக்கு வராது. ஏற்கனவே அவங்க வேற விஷயத்துல ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க இப்போதைக்கு. சோ நம்ம பண்ணோம்னா நம்மள அவங்க எதிரியே தான் பார்ப்பாங்களே ஒழிய நம்ம கூட தோளோட தோல் நின்று நம்ம கூட அவங்க போராட மாட்டாங்க. சோ ஒரு கட்சி நம்ம வந்து பண்ண வேண்டாம், இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டாம், அவங்களே புரிஞ்சுட்டு வரணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள். இந்தியா முழுவதும் நீட்டுக்கு எதிரான போராட்டம் மக்கள் போராட்டமா மாறி இருக்கிற சூழல்ல நிதித்துறை அமைச்சரான நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மறுதேர்வு நடந்ததுனால நிறைய மாணவர்கள் வந்து அதிகப்படியா படிக்க வந்து நேரம் கிடைச்சிருக்கு, மகிழ்ச்சி தெரிவிச்சாங்க ஒரு ட்வீட் போறேன். நான் ஆக்சுவலா அதுக்கான கண்டென்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் பேசலான்ட்டு. ஆனா அது ரொம்ப பார்த்தோன்னா எனக்கு பயங்கர சிரிப்பு. எப்படி ஒரு நிதித்துறை ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர், இந்தியாவோட ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டருங்கிறது வந்து மேபி ரேங்கிங்ல பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரியில 3rd பொசிஷன்ல வரும்னு நினைக்கிறேன். பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், அப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொசிஷன் இருக்கிற ஒரு பர்சனால இவ்வளவு இன்டலெக்சுவலா யோசிக்க முடியுமா? என்னால புரிஞ்சுக்கவே முடியல அந்த 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 அவங்களோட பொசிஷனை. இப்ப என்னன்னா, அப்படி லீக் பண்ணா மாணவர்கள்லாம் உத்வேகப்பட்டு நல்லா வந்து படிச்சு நிறைய மார்க் எடுக்க போறாங்கன்னா JEE பேப்பரை லீக் பண்ணுங்க, கேட் பேப்பரை லீக் பண்ணுங்க, UPSC எக்ஸாமோட பேப்பரை லீக் பண்ணுங்க, நிறைய படிப்பாங்கல்ல. அதுதானே அவங்களை உத்வேகப்படுத்துது. நீங்க எக்ஸாம் வைக்கிறதா உத்வேகப்படுத்துது. அதனால அவங்க நிறைய படிச்சு நிறைய முயற்சி எடுத்து நிறைய பேர் கிளியர் பண்ணுவாங்க இல்லையா? அதனால எல்லா பேப்பரும் லீக் பண்ணிட்டே இருங்க. லீக் பண்றதுதான் வந்து இங்க வந்து நம்மளோட லா ஆஃப் த லேண்டா மாத்திடலாம். ஒரு எக்ஸாம் எழுதினாலே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்லாம் எழுதிருப்போம். எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? அப்பா முடிச்சிட்டோம், நிறைய கஷ்டப்பட்டிருப்போம், முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாமே எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இல்ல அது செல்லாது, திருப்பி நீங்க படிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு நடக்கக்கூடிய விஷயம் வந்து மோட்டிவேஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் நமக்கு நடக்கக்கூடிய விஷயம் வந்து மென்டல் டிப்ரெஷன் தான். அதுக்கு அந்த மென்டல் டிப்ரெஷன்ல எப்படி வந்து அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அவங்க நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. மாணவர்கள் உயிரை கொடுத்து டெல்லியில போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 6 நாட்களா சென்னையிலையும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா முதலமைச்சர் அவர்கள் அவர் நடிச்ச ஜனநாயகம் படத்தை 2வது முறையா வந்து பார்க்க போறாரு. எப்படி பாக்குறீங்க அவர் நடவடிக்கையை? முதல்வர் எந்த பிரச்சனையும் எங்க பேசியிருக்காரு? எந்த பிரச்சனையுமே அவர் பேசலீங்களே இது வரைக்குமே. முதல்வர் வந்து இப்போ லாக் அப் டெத்தை பத்தி எதுவுமே பேசல. இந்த நீட் போராட்டம் நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி எதுவுமே பேசல. எந்த விஷயத்தையுமே அவர் பேச மாட்டாருங்களே.
அவர் இப்போ முதல்வரா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா அவர்கள் தான் இருக்காரு. இப்போ அறிவு அவர்களை கைது பண்ணாங்க செக்ரட்டரியேட் வெளியே. அப்ப என்ன சொன்னாங்க, முதல்வரை சந்திக்க போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் சேனலையும் பரவுச்சு. அதுக்கப்புறமா அவர் இந்த இடத்துல வந்து சொன்னாரு, முதல்வரை நான் சந்திச்சது ஆதவர்ஜுனா நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சரை தான் அவர் சந்திச்சிருக்காரு. அவர் சந்திச்சு என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, இந்த போராட்டம் நீங்க பண்றது வேஸ்ட்ன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. தேவையற்ற வேலை, ஏன்னா நம்ம பெரும்பான்மை இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு இருக்காரு. அந்த எதுவுமே பண்ண முடியாது சொல்றதுக்காக எதுக்கு வாக்குறுதி கொடுத்து நீங்க வந்தீங்க ஆட்சிக்கு? இந்த ஆட்சிக்கு வந்ததே அப்போ வேஸ்ட் தானே. இப்ப எதுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க? தப்பான வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. இது ஏமாற்ற வேலை தானே இதுவும். நியூஸ் வந்துட்டு இருக்கு, தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகிட்டாருன்னு சொல்லி. போராட்டம் இன்னும் தீவிரமான வாய்ப்பு இருக்கா? எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க? நான் கேட்ட அக்கௌண்டபிலிட்டியோட ஒரு ஃபேக்டர் நிறைவேறின மாதிரி தான் இருக்கு. ஸ்டில் நமக்கு வந்து அது கரெக்டான நியூஸான்னு தெரியல. இப்போதைக்கு அந்த டாக் போயிட்டு இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்டபிலிட்டிக்கான ஒரு ஃபேக்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஃபியூச்சர்ல இதுக்கு மேல வந்துச்சுன்னா அந்த அக்கௌண்டபிலிட்டி எப்படியானதா இருக்கும் அப்படின்றதுக்கும் நம்மளுக்கு அஷூரன்ஸ் கண்டிப்பா வேணும் சார்.